இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணது தான் மரவள்ளி கிழங்கு வடை. இது எப்படி இருக்கும்னு தெரியாது, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணது தான். இதில் நல்ல பொடியாக துருவலில் வச்சு துருவி எடுத்து அதனோட பாலை பிழிஞ்சு எடுத்துடணும். அது நமக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா வடை பண்ணுறதுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இதை நம்ம உதிர்த்தி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக வடைக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் தான் சேர்த்து பண்ணுறது. நிஜமாகவே செம்ம டேஸ்டி. இதில் ரெண்டாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று குக் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம், இன்னொன்று நம்ம குக் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பாதி பல்லாரி உள்ளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஓமம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஈரப்பதம் இருக்கிறத பொறுத்து தேவையான அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், மொறுமொறுனி அழகாக இருக்கும். இது குக் பண்ணாமல் சாப்பிட்டு பார்த்தேன், நிஜமாகவே செம்ம டேஸ்டியாக அழகாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. குக் பண்ணாமலும் சாப்பிடலாம், அதுக்கும் இந்த வடையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிழங்கு மோஸ்ட்லி நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய இதுக்கு நம்ம இந்த வடையை யூஸ் பண்ணிக்கலாம். பொரிச்சும் நம்ம சாப்பிடலாம். பொரிச்சு வரும்போதும் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நிஜமாகவே நல்லா உடனே காலி ஆகிடுச்சு, தட்டு காலி ஆகிடுச்சு. நிஜமாகவே அல்டிமேட் டேஸ்ட்டு தான். புதுசாக வடை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.